கடந்த காலங்களிலே தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை என தள்ளி போட்ட பல தேர்தல் உங்கள் ஞாபகம் இருக்கும். அந்த ஜனாதிபதிகளால் தள்ளி போடப்பட்டிருந்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் தொடர்ச்சியாக நாங்கள் தேர்தல்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தி முடித்திருந்தோம். மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் எங்களுக்கு சிறந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே மாகாண சபை தேர்தல் தொடர்பாக எல்லை நிர்ணயம் தொடர்பாக பல குளறுபடிகள் இருக்கின்றது அல்லது பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அதனை தீர்த்து கொள்வதற்காக பாராளுமன்றத்திலே குழுவை நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், ஆளுங்கட்சி சார்ந்தவர்களும் இருக்கின்றோம். அதனை போன்று எதிர்கட்சியில் இருக்கின்ற ஏனைய கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். அந்த தேர்தல் தொடர்பாக எந்த தீர்மானம் எட்டப்படுகின்றதோ தீர்மானத்தின் அடிப்படையிலே அந்த தேர்தல் இடம்பெறும். தேர்தலுக்கான தீர்மானத்தை அவர்கள் வெளியிடப்பட்டு ஒரு சிறு காலங்களிலே வைக்கப்பட்டு அந்த தேர்தல் நடத்தப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தல் நடத்துவதிலே நாங்கள் எந்த வகையிலும் பின்னிக்கப் போவது கிடையாது. அந்த தேர்தல் எந்த முறையில் நடத்த வேண்டும் என்பதை இவர்கள் அறிவிக்கும் பட்சத்திலே அந்த தேர்தல் இடம்பெறும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.